ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சந்தைப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் அப்துல்லா ஜாஸ்மின் தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் முகமது ஆசினுக்கு 9 வயதாகிறது. இளைய மகன் ஆஃபானுக்கு 3 வயதாகிறது. இவர்கள் இருவரும் அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி பள்ளி விடுமுறை என்பதால் சிறுவன் ஆஃபான் தனது வீட்டின் அருகே நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென முகத்தில் மாஸ்க் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அங்கும் இங்குமாய் சுற்றி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் சிறுவர்கள் விளையாடும் இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு திடீரென உள்ளே வந்த மர்ம நபர்கள் சிறுவன் ஆஃபானை கடத்தி சென்றுள்ளனர். ஒரு கணம் இதை கண்டு பதறிப்போன அப்பகுதி இளைஞர்கள் அந்த மர்ம நபர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தை துரத்தி சென்றுள்ளனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய வண்டியில் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டனர். இதனிடையே சிறுவன் ஆஃபான் கடத்தப்பட்ட சம்பவத்தை அப்பகுதி மக்கள் ஆஃபானின் பெற்றோரிடம் தெரிவித்தனர். இதையடுத்து தாய் ஜாஸ்மின், அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் என அனைவரும் சேர்ந்து கொண்டு கடத்தப்பட்ட சிறுவனை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் சிறுவன் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து மேலூர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தைப்பேட்டைக்கு அருகே உள்ள புதர் பகுதியில் சிறுவன் ஆஃபான் தலை, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயங்களுடன் மயங்கி கிடந்தார். இதை கண்டு நடுங்கி போன சிறுவனின் உறவினர்கள் ஆஃபானை உடனடியாக மீட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மேலூர் இன்ஸ்பெக்டர் சிவசக்தி தலைமையிலான போலீசார் சிறுவன் மீட்கப்பட்டதாக கூறப்படும் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்தனர். அங்கு இரத்த கரையுடன் 2 கற்கள், பிளாஸ்டிக் கவர் மற்றும் மதுபான பாட்டில்கள் கிடந்துள்ளது. இதனை சேகரித்து சென்ற போலீசார் சிறுவனை கடத்தியது யார், முன்பகை காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் துப்பு துலக்கி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.